ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா, தேங்காயிலேருந்து தேங்காவை பிரித்து எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதை எப்படி ஈஸியாக நம்ம பிரித்து எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் அடுப்பு ஆன் பண்ணியிருக்கிறேங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேங்காவை தூக்கி வச்சுக்கலாம். இப்போ தேங்காவை நம்ம சூடுபடுத்தலாம். ஒரு இடிக்கு பயன்படுத்திக்கோங்க. கையில் பற்றாமல் பார்த்து பண்ணுங்கள். தேங்காய் சுற்றி நம்ம நெருப்பில் காட்டிக்கலாம். சுற்றி காட்டும்போது நமக்கு ஈஸியாக தேங்காய் ஓடு கலண்டு வந்துடும். ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா நம்ம சூடுபடுத்திக்கலாம். 3 நிமிஷம் ஆயிடுச்சிங்க. நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சு. ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நமக்கு கலண்டு வந்துடுங்க. இது வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ஒரு 4 நிமிஷம் கூட ஆகாது. நம்ம ஈஸியாக தேங்காய் ஓட்டிலேருந்து தேங்காவை எடுத்துடலாங்க. இதே மாதிரி ப்ரீசரில் ஒரு 8 மணி நேரம் வச்சுட்டு நீங்கள் தேங்காவை எடுத்தாலும் நமக்கு ஈஸியாக கலண்டு வந்துடும். நமக்கு அர்ஜெண்ட்டாக தேவைன்னா இதே மாதிரி பயன்படுத்திக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் ரப்பர் பேண்ட் கிச்சனில் பேக்கிங் பண்ணுறதுக்காக வச்சுருப்போங்க. இது அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்படியே மெல்ட் ஆயிருங்க. ஒரு மாதிரி பசை மாதிரி அது பிடிக்கிற மாதிரி ஆயிரும். இது எப்படி ஒன்று ஒன்றா உருந்துக்கிட்டு இருக்கிறது மாதிரி நம்ம வச்சுக்கலாங்க. அப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எத்தனை மாதம் ஆனாலும் அது ஒன்றுமே செய்யாதுங்க. ரப்பர் பேண்டு அப்படியே வாங்கின மாதிரி இருக்கும். இதுக்கு நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கிற அந்த பாக்ஸில் ரப்பர் பேண்டை போட்டுக்கோங்க. போட்டுட்டு பவுட்ரு கொஞ்சமாக இதில் நம்ம தட்டிக்கலாம். நீங்கள் எந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தட்டிட்டு இதை நம்ம மூடிட்டு ஒன்றா குலுக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா அந்த பவுட்ரு ரப்பர் பேண்டில் பிடிச்சிருக்கும். இப்போ எடுத்து பாருங்கள். ரப்பர் பேண்ட் எல்லாமே நமக்கு ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருக்குங்க. இப்படி வச்சிங்க அப்படின்னா ரப்பர் பேண்ட் ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வீட்டில் டீ போட்டு குடித்தோம்னா அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அதே இது நம்ம கடையில் குடிக்கும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. டீயோட டேஸ்ட்டு நம்ம கடையில் குடிக்கிற டேஸ்ட்டு வீட்டில் வரமாட்டேக்கேன்னு நினைப்பீங்க. இதுக்கு நான் ஒரு ஈஸியான டிப் சொல்கிறேங்க. இதுக்கு அரை கப் டீ தூள் எடுத்திருக்கேன். எந்த பிராண்ட் டீ தூளாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. இதுக்கு அரை டீஸ்பூன் காப்பி தூள் எடுத்திருக்கேன். காப்பி தூளுமே நீங்கள் எந்த பிராண்டு காப்பி தூளாக இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்து ரெண்டையுமே நம்ம நல்லா ஒன்றா கலந்துக்கலாங்க. ஒன்றா கலந்து விட்டுட்டு இதை நீங்கள் டீ போட்டு குடிச்சு பாருங்கள். உங்களுக்கு கடையில் குடிக்கிற டேஸ்ட்டு வரும். உங்களுக்கு டீயில் காப்பித்தூள் வாடை வருமானீங்கன்னா கண்டிப்பாக வராதுங்க. நம்ம அரை டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் இந்த மாதிரி தான் டீ போட்டு குடிப்பீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. கடையில் குடிக்கிற டேஸ்ட் அப்படியே இருக்குங்க. இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம புளியை ஊற வைக்க மறந்து போயிடுவோம். எப்படி நம்ம ஈஸியாக புளி கரைசலை ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். குழம்பு வைக்க தேவையான புளியை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் இருக்க விதையை எடுத்துருங்க. மிக்ஸி ஜார் எடுத்துருக்கிறேன். நமக்கு தேவையான புளியை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இதில் வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடாலாம் இருக்கணும்னு தேவையில்லை. கை சூடு தாங்குற அளவுக்கு இருந்தால் போதும். இதை நம்ம இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்கலாம். நம்ம ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நான் கைட்டை தான் வடிகட்டுதேன். நீங்கள் வடிகட்டி இருந்தால் அதுகிட்ட வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டிட்டு பாருங்கள், நமக்கு நல்ல திக்கான புளிக்கரைசல் ரெடி ஆயிருங்க. பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். நம்ம புளியை ஊற வச்சு நம்ம எடுத்து கரைச்சி எடுத்தால் கூட இந்த அளவுக்கு வராது. நம்ம மிக்சியில் அரைச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா திக்காக கிடச்சிருக்கு. நான் மிக்ஸி ஜாரையும் லைட்டாக கழுவி இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இதை ஒரு வாரத்துக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சாலும் நமக்கு கெட்டே போகாது, நல்லாயிருக்கும். வேலைக்கு போகிற பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் இப்படி புளிக்கரைசல் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த கத்தி பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயத்தை கூட கட் பண்ண மாட்டுக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து இது வந்து மங்கி போயிடுச்சுதுங்க. அதாவது ஷார்ப்னர் போயிடுச்சுது பாருங்கள், சுத்தமாக வெட்ட மாட்டுக்கு. இதை எப்படி நம்ம ஈஸியாக வந்து இதை வந்து சாணம் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க. நான் வந்து சொல்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாகிருங்க. இதுக்கு வந்து பிஞ்ஞான் பவுல் எடுத்துருக்குறேங்க. நான் வந்து கப்பு தான் எடுத்திருக்கேன், டீ குடிக்கிற பிஞ்ஞான் கப்பு. நீங்கள் வந்து ஜார்னாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம உப்பு போட்டு வைக்கிற பிஞ்ஞான் ஜாரு, இல்லை ஊறுகாய் போட்டு வைக்கிற ஜாரு, இப்படி ஏதாச்சும் எடுத்துக்கோங்க. அதோட பேக் சைடு வந்து மாற்றி போட்டுட்டு இந்த கத்தியை வந்து நல்லா தீட்டுங்க. தீட்டுனீங்க அப்படின்னா வந்து நமக்கு கத்தி வந்து நல்லா ஷார்ப்பாக நமக்கு வந்து கிடைக்குங்க. நம்ம எந்த ஒரு பொருளைனாலும் ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நல்லா வந்து இதை வந்து தீட்டிருங்க இந்த பிஞ்ஞான். இப்போ பாருங்கள், நான் கத்தியை வந்து கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து கத்தி வந்து மங்கி போய் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம சாணம் வச்சதுக்கப்புறம் எப்படி ஈஸியாக வந்து கத்தி வந்து கட் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிஸ்கட் வந்து நம்ம வந்து பாக்கெட்லேருந்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே பாக்கெட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா நமுத்து போயிருங்க, சாப்பிடவே முடியாது. பிஸ்கட் எப்படி மொறுன்னு இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் வந்து எந்த பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து பிஸ்கட் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறீங்களோ அந்த பாக்ஸை வந்து நல்லா தண்ணியே இல்லாமல் தொடச்சிக்கோங்க. அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க, ஒரு 3-4 கிராம்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பிஸ்கட்டை வந்து அந்த பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து நமுத்தே போகாதுங்க. நல்லா பிஸ்கட் பார்த்திங்கன்னா மொறுன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா பிஸ்கட் வந்து நமுத்தே போகாதுங்க. அடுத்த டிப் என்னென்னா, நம்ம வந்து நான்ஸ்டிக் பணியாரக்கல் வந்து என்ன தான் சோப்பு போட்டு தேய்ச்சாலும் அந்த எண்ணெய் பிசுப்பு பார்த்திங்கன்னா கல்லில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இது எப்படி எண்ணெய் பிசுப்பு இல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் வந்து அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கை சுற்றாமல் பார்த்து பண்ணுங்கள். இப்போது அது வந்து சூடாகும்போது அந்த எண்ணெய் பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து நமக்கு வந்து உருகி வரும். உருகி வரும்போது ஒரு காட்டன் துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு இதை வந்து தொடச்சி எடுத்துக்கலாம். அந்த சூடு ஆக ஆக அந்த எண்ணெய் வந்து உருகி வரும். அப்போ நம்ம துடைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த பிசுப்பு தன்மை இருக்காது. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இப்போ இதை வந்து நான் வந்து தொடச்சி எடுத்துக்குதேன் பாருங்கள். அந்த எண்ணெயே இல்லை பாருங்கள், நம்ம தொடச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து நம்ம தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து இது வந்து ஆறணும். ஆறுனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு வாட்டி நம்ம தொடச்சி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த பிசுப்பு தன்மையே இருக்காது. இப்போ நான் வந்து நல்லா சூடாயிருச்சு, நான் இதை தொடச்சிட்டேன். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணியிருந்தேன். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி நான் உங்களுக்கு துடைக்கிறேன், தொடச்சிட்டு காட்டுதேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. மறுபடியும் ஒரு காட்டன் துணியோ இல்லை டிஷ்யூ பேப்பரோ வச்சு இதை தொடச்சிக்கலாம். பாருங்கள், நான் துடைக்கிறேன். தொடச்சிட்டு பார்த்தா ஒரு எண்ணெய் பிசுப்பு கூட அதில் இருக்காதுங்க. கல் அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம சோப்பு போட்டு தேய்ச்சா கூட இந்த அளவுக்கு இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு. பாருங்கள், ஒரு எண்ணெய் கூட இல்லை, நான் தொடச்சி எடுத்துட்டேன். இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.